Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீண்ட காலத்தில் கடின உழைப்பு எப்போதும் பலனளிக்கிறது. நீண்ட காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்ல நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது in the long run. In the long run. Again, in the long run. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீண்ட காலத்தில் கடின உழைப்பு எப்போதும் பலனளிக்கிறது. In the long run, hard work always pays off. In the long run, hard work always pays off. மறுமுறை சொல்லி பாப்போமா? In the long run, hard work always pays off. நீண்ட காலத்தில் மோசடி ஒருபோதும் உதவாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில மோசடி செய்து யாராவது ஒருவர் பெரிய நிலைக்கோ ஏதோ பலனோ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கு அதை தொடர்ந்து கொண்டே இருந்தாங்கண்டா அது ஒருபோதும் உதவாது. In the long run, cheating never helps. In the long run, cheating never helps. மறுமுறை சொல்லி பாப்போமா? In the long run, cheating never helps. நீண்ட காலத்தில் பொறுமைக்கு பலன் கிடைக்கும். ஆரம்பத்துல நாங்க பொறுத்து பார்த்தோம்னு சொன்னா பலன் கிடைக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு அவமானத்தையோ இல்ல பின்னடைவையோ ஏமாற்றத்தையோ தான் சந்திப்பது போல இருக்கும். ஆனால் அதையே நாங்க நீண்ட காலமா கடைபிடிச்சிட்டு வரைகள்ல அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அதான் நாங்க எப்படி சொல்வோம்? In the long run, patience pays off. In the long run, patience pays off. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. In the long run, patience pays off. நீண்ட காலத்தில் மன அழுத்தம் உங்கள் நலத்தை பாதிக்கலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில மன அழுத்தம் என்பது வருவது சகஜம்தான். இருந்தாலும் அதுவே எங்கட வாழ்க்கை பயணம் மாதிரி நீண்ட காலமா தொடர்ந்துச்சுன்னு சொன்னா எங்கட மன நலத்தை டோட்டலி பாதிச்சிடும். இதை நாங்க எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? In the long run, stress can affect your mental health. In the long run, stress can affect your mental health. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. In the long run, stress can affect your mental health. நீண்ட காலத்தில் அன்பான மனிதர்கள் தான் நினைவில் நிலைத்திருப்பார்கள். Please comment your answer. Wonderful. நீண்ட காலத்தில் சோம்பல் வருத்தத்தை ஏற்படுத்தும். சோம்பியே இருந்தோம்னு சொன்னா காலப்போக்கில அந்த சோம்பலாலேயே எங்களுக்கு வருத்தம் வரும். Please comment your answer. Superb. நீண்ட காலத்தில் பிறருக்கு உதவுவது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நாங்க ஆரம்பத்துல இப்ப உதவி செய்வோம், செய்தானா அவங்க எங்களை சிலவள கணக்கெடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு திருப்பி ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க. அப்ப மன வருத்தமா கூட இருக்கலாம். இருந்தாலும் அப்படி நாங்க பிறருக்கு உதவி கொண்டே இருப்பது எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றும். Please comment your answer. Splendid. You got it. எந்த சிரமமும் வந்தாலும், அதாவது எந்த சிரமம் வந்தாலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது. இப்ப நாங்க ஒரு ரகசியத்தை கட்டி காப்பாத்துறோம். நிறைய வழிகளால எங்களுக்கு அதை வெளிப்படுத்த சொல்லி பிரச்சனைகள் வரலாம், அல்ல வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலையை உருவாக்கலாம். அப்படி எந்த சிரமம் வந்தாலும் ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது. அதாவது எந்த சிரமம் வந்தாலும் என்ன விலை கொடுத்தும் எப்படி இருந்தும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? At all costs. At all costs. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். எந்த சிரமம் வந்தாலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது. At all costs,
don't reveal this secret. At all costs, don't reveal this secret. Again, at all costs, don't reveal this secret. என்ன விலை கொடுத்தும் நான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி தான் என்ற டார்கெட். அதுக்காண்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயே இல்லை. I have to succeed. I have to succeed at all costs. I have to succeed at all costs. எல்லாம் வாய்ட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Great. I have to succeed at all costs. எப்படி இருந்தாலும் நாம் காட்டை காப்பாற்ற வேண்டும். At all costs, we must save the forest. At all costs, we must save the forest. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. At all costs, we must save the forest. எந்த சிரமம் வந்தாலும் அவர் அந்த வேலையை பெற விரும்பினார். Please comment your answer. Bravo. என்ன விலை கொடுத்தும் அவர்கள் யுத்தத்தை நிறுத்த முயற்சித்தனர். Please comment your answer. Marvelous. எந்த சிரமம் வந்தாலும் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். Comment it now. Wonderful. You got it. 5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராமல் அவர் என்னை அழைத்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன ஞாபகம் வச்சு அழைப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? எதிர்பாராததாக இருந்தது. இவ்வாறாக எதிர்பாராத விதமாக அல்லது திடீரென்று என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Out of the blue. Out of the blue. Again, out of the blue. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராமல் அவர் என்னை அழைத்தார். Out of the blue, he called me after 5 years. Out of the blue, he called me after 5 years. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? Out of the blue, he called me after 5 years. அவள் எதிர்பாராத விதமாக விருந்தில் வந்தாள். அப்போ அவளை யாருமே வருவாள்னு எதிர்பார்த்திருக்கல. எதிர்பாராம விருந்துல வந்தா. She appeared out of the blue at the party. She appeared out of the blue at the party. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She appeared out of the blue at the party. எதிர்பாராத விதமாக அவன் வேலையை விட்டு விலகினான். யாருமே எதிர்பார்க்கல இப்படி அவன் திடீரென்று வேலையை விட்டு விலகுவானண்டு. He quit his job. He quit his job out of the blue. He quit his job out of the blue. Again, he quit his job out of the blue. திடீரென்று ஒரு பறவை அறைக்குள் பறந்து வந்தது. பறக்கிறத நாங்க எப்படி சொல்வோம்? Fly. அதனுடைய இறந்த கால வடிவம் flew. Please comment your answer. Great. எதிர்பாராத விதமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ரொம்பவும் ஒற்றுமையா இருப்பது போலத்தான் இருந்தார்கள். பிறகு பார்த்தா எதிர்பாராத விதமா பிரிந்து கொண்டார்கள். பிரிந்து விட்டார்கள். Comment your answer. Very good. எதிர்பாராத விதமாக ஆசிரியர் வகுப்பை ரத்து செய்தார். நாங்கெல்லாம் வேணாம் வேணாம் என்று இருக்கத்தக்கது ஆசிரியர் தான் வகுப்பு நடைபெற வேண்டும் என தீர்மானிச்சிருந்தார். ஆனா எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சு? ஆசிரியர் வகுப்பை ரத்து செய்தார். Please comment your answer. Amazing. You got it.
இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன் த லாங் ரன் என்பதையோ, அட் ஆல் காஸ்ட் என்பதையோ, அவுட் ஆஃப் த ப்ளூ என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.